சிவாய நமஹா. முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம், அதாவது 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது. பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய 12ஆவது மாதம். அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும், வேறு மாதமும் வந்துடும், புதிய வருடமும் வந்துடும். அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு. இப்போது இந்த பங்குனி மாதத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது. பல கிரகங்கள் வக்ரமடைஞ்சு இருக்குது. அதே போல் முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் கன்னி ராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார். வக்ர காலம் இந்த இது முள்ளாவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க. ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் இருக்கிறார். புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் இருக்கார். அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க. வக்ரகதினா பின்னோக்கி போய் கொண்டு இருப்பார். அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறார். கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். வக்ரத்தை நிவர்த்தி, அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா, அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையில் அவர் கடக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசியிலேருந்து இறங்கி வராருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார். வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேர்கதிக்கு மாறுறார் புத பகவான். அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார். இப்படின்னு இந்த மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் பார்த்திங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது, அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில். இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது. அதனால் இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது பங்குனி 28ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம். பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க. அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள், எந்த செய்ய வேண்டும், என்ன நல்லதுகள் நடக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை செய்வது, எந்த இறைவனை கும்பிடுவது, எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. மிதுன ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னாங்க ரொம்ப ஒரு நல்ல மாதமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா தொழில் வளர்ச்சிகள் தரக்கூடிய மாதம். உங்களுடைய ஜீவனங்கள் உயரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை உருவாக்குதுங்க. இந்த மாதம் முழுவதுமே 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்குது. 10ல் பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 1, 4 உடையவர், 2க்கும் உடையவர், அதாவது உங்கள் ஜென்மஸ்தானாதிபதி 4ஆம் பாவத்திற்கும் உடையவர் புத பகவான் இப்போ 10ஆம் பாவத்தில் இருக்கார். 1ஆம் பாவம் உங்களுடைய ஜென்மஸ்தானம், உங்களுடைய உயிர் லக்னம் உதயத்தை குறிக்கக்கூடியது. 4ஆம் பாவம்ங்கிறது உங்களுடைய தாயார், உங்களுடைய வீடு, அதே போல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனம், சொந்தமாக இருக்கக்கூடிய இடங்கள், அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், உங்களுடைய சொத்துக்களை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவம். இதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் கொண்டவர் புத பகவான். அவர் இப்போ 10ஆம் பாவத்தில் இருக்கார். 10ஆம் பாவம்ங்கிறது ஜீவனத்தை குறிக்கக்கூடிய ஜீவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய, நீங்கள் எந்த தொழில் செய்து நீங்கள் முன்னேறுவீங்க, எதுதான் உங்களுக்கு சாஸ்வதமான தொழில் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடியது உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் பாவங்க. இதில் என்ன அமைப்பு அப்படின்னா, இந்த 1, 4, 7, 10 அப்படின்னு போகுது இல்லைங்களா, இதற்கு கேந்திரம் அப்படின்னு பேர். 4ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது, 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறது, 4ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது, 10ஆம் அதிபதி 4உடன் சம்பந்தம். இது எல்லாமே இப்படிலாம் வந்ததுன்னா, அதாவது 1, 4, 7, 10 இது ஒன்னோட ஒன்று சம்பந்தம் இருந்தால் அதற்கு கேந்திர யோகம் அப்படின்னு பேர். இப்போ மிதுன ராசியாகிய உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா 1ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் புதன். இப்போ அந்த புத பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இது கேந்திர யோகத்தை உண்டு பண்ணுதுங்க. 4ஆம் அதிபதி 10ல் போகிறது, ஜென்மஸ்தானாதிபதி 10ல் போகிறது. இது கேந்திர யோகத்தை கொடுக்கும். இந்த கேந்திர யோகம் என்னங்க செய்யும்? பெரிய யோகம் வரட்டும், நல்லது. என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது கேந்திரம், அதாவது மாகேந்திரம் பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. மாகேந்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலே நான் சொன்ன பாருங்க, 1, 4, 7, 10 இப்படின்னு கூட்டி ஒரு நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரம் வந்தால் அதற்கு இந்த கேந்திர பொருத்தம் அமையும். இந்த கேந்திர பொருத்தம் அமைஞ்சாதான் ஒருத்தவங்களுக்கும் வம்ச அபிவிருத்தி எளிமையாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம், அதாவது இந்த மாதம் 2025 மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பங்குனி மாதத்துக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு கேந்திர யோகத்தை உண்டாக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், அல்லது எனக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை வேணும், இப்படிலாம் ஆசைப்படுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கூட அவங்க நினைக்கும்படியாகவே ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த புத பகவான் உங்களுக்கு உருவாக்குறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 10ஆம் பாவத்தில் சூரியன் இருக்காருங்க. 3ஆம் பாவம் சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரஸ்தானம், விஜயஸ்தானம், வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம். அவர் 10ஆம் பாவத்தில் ஜீவனஸ்தானத்தில் போகக்கூடிய அமைப்புங்கிறதுனால குறிப்பாக சொந்த தொழில் செய்பவங்களாக இருந்தாலும் சரி, மாத சம்பளத்திற்கு வேலை பார்ப்பவங்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலை பார்ப்பவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல யோகத்தை பண்ணுங்க. இந்த நல்ல யோகம் எப்படி செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பள உயர்வாகவோ பொருளாதார வளர்ச்சியாகவோ, நீங்கள் சாதாரண டெம்பரவரி ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது பர்மனன்ட் ஜாப்பாக மாறுவதற்கான வாய்ப்பை கூட உருவாக்கும். அது ஒரு பெரிய நல்ல விஷயம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பகவானினால் ஏற்படக்கூடிய அமைப்புங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு கேது பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்காரு. அந்த கேது பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதார செலவுகள் ஏற்படுமோ, வீட்டு செலவுகள் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா குரு பகவான் அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கறதுனால, 4ஆம் பாவம் பார்வை பெறுவதனால வீட்டிற்கு தேவையான செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். செலவு இருக்கும், ஆனால் அது சுப செலவாக இருக்கும். வெட்டி செலவாகவோ, வீண் செலவாகவோ, விரய செலவாகவோ, எதிர்காலத்திற்கு ஒரு பிரயோஜனமே அல்லாத செலவாகவோ இருக்காது. ஒரு நல்ல செலவாக அமையும்.
இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் 10ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு செல்லுவதற்கான யோகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுறாருங்க. இதில் 9 இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. முக்கியமாக இந்த மாதத்தில் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்லா ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். செலவை கொஞ்சம் கவனித்து செய்யணும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 பங்குனி மாதம் 6ஆம் தேதி, 13ஆம் தேதி, பங்குனி மாதம் 28ஆம் தேதி, பங்குனி மாதம் 20ஆம் தேதி, 27ஆம் தேதி ஆகிய 4 தினங்கள் இந்த வியாழக்கிழமையில் வருது. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமஹா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னன்னா சனி பெயர்ச்சி. இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு அந்த ஜாதகம் பார்க்குறப்ப நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி அது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது. அதுவும் ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய கேட்குறாங்க. ஆனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி பார்த்தியா இந்த வருஷம் நடக்கவே இல்லைங்க. இந்த வருஷம் 2025 சனி பயிற்சி கிடையவே கிடையாது வாக்கிய முறைப்படி. ஆனால் இப்போ நடக்கிறது திருக்கணித முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி அப்படிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்குது. என்னங்க புதுசாக அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் என்ன? திருநள்ளாறு இல்லைங்களா? அதே மாதிரி குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ திவ்ய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஆலங்குடி இல்லைங்களா? அது மாதிரி நிறைய கோவில்கள், நவக்கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அவங்க பயிற்சிகளை கொண்டாடுறாங்க, அனுஷ்டிக்கிறாங்க. அதனால் திருநள்ளாறில் கூட சனி பயிற்சி இந்த வரக்கூடிய காலத்தில் இல்லை. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ வரக்கூடியது திருக்கணித முறைப்படியான இந்த அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் அப்படிங்கிறது அதை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது உச்சித்தமானது. பெரும்பாலான கோவில்கள் எல்லாத்துலேயுமே வாக்கிய முறைப்படி தாங்க கொண்டாடுறாங்க. அதனால் நம்மளும் வாக்கிய முறைப்படி கொண்டாடுவது சிறப்பானது, சால சிறந்தது. அதனால் நம்ம சனிப்பெயர்ச்சிங்கிறது 2026 தான். இப்போது உள்ள காலம் அப்படிங்கிறது திருக்கணித முறைப்படி. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அதனால் வாக்கிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரக்கூடிய நாளில் வரும். அதே மாதிரி நம்ம சேனல், நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல் அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பல நல்ல அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால் இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இதில் பலன்கள் பற்றி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்லணும், அல்லது இதை விரிவாக சொல்லணும், இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்டில் அந்த விஷயம் என்னவோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக போடுங்க. வரக்கூடிய நாளில் நீங்கள் என்ன துறையை சொல்கிறீங்களோ அந்த சம்பந்தமான விஷயங்கள், கேள்வி பதில்களையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். சிவாய நமஹா.